தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. செங்கலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் இஸ்ரவேல் மக்களிடையே குடியிருப்பேன், அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நான் என்றென்றைக்கும் உன் நடுவே உன் சந்ததியினரையே வாசம் பண்ணி உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் தேவனாயிருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் தெய்வம் வாக்கு மாறாதவர். அவர் நாம் சிறு சிறு தவறுகள் செய்யும் பொழுது சிறு சிறு தண்டனைகள் தந்து நம்மை அவர் சீர்படுத்தி உள்ளார், சிறப்படுத்தி உள்ளார், நம்மை பரிசுத்தப்படுத்தி உள்ளார். ஆகவே அவர் அதற்காக மனஸ்தாபம் பட்டும் இருக்கார். ஆகவே கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன், எப்பொழுதும் உங்கள் நடுவிலும் உங்கள் சந்ததியின் நடுவிலும் இருப்பேன், என்றென்றைக்கும் 1000 தலைமுறைக்கும் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்றும் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பிரியக்கூடாது, அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவருக்கு பிரியமற்ற காரியங்களை கனவிலும் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் என்றென்றும் எப்பொழுதும் நம் நடுவிலும் நம் சந்ததி நடுவிலும் வாசம் பண்ணுவார். நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கும் தேவனாயிருப்பார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தேவனாயிருப்பீர், எங்கள் நடுவில் வாசம் பண்ணுவீர், எங்களை என்றும் பாதுகாப்பீர் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்களும் இந்த வாக்குத்தத்தை உறுதியாக நம்புவோம். அதே போன்று நீர் எங்களை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதன்படி வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி வாழ கிருபை தாங்க. உமது வாக்கின்படி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் சந்ததிகள் எங்கள் புத்தரின் நடுவே வாசம் பண்ணுங்க. அவர்களுக்கும் எங்களுக்கும் எப்பொழுதும் 1000 தலைமுறை மட்டும் தேவனாயிருங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.